பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். நல்ல மழைக்கு இதமாக ஒரு மிளகு ரசமும் டீ கடை வடையும் தான் இன்றைக்கி மத்தியான லஞ்சு. இது கூட கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இப்போ அந்த பதிவை போட்டேன். நான் இங்கே நிலைக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பத்திரிகைகளில் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பத்திரிகைகளில் இங்கே குறுக்குத்துறைன்னு ஒரு முருகன் ஊர் கிராமம் இருக்குது. அங்கே முருகன் கோவில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தூரம் மழை வரும்போது மூழ்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் வடிஞ்ச பிறகு மறுபடி அந்த கருவறையெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜைகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் நான் இங்கே வந்ததுலேருந்து 1 வருஷமாக என் பையனை துணத்துக்கிட்டே இருந்தேன். அது போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தே தவிர போகவே இல்லை. கடைசியில் பார்த்திங்கன்னா போன சாட்டர்டே, அதான் போன சனிக்கிழமை தான், 3 நாள் தான் இருக்கும். திடீர்னு வாங்கம்மா கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டுச்சு. சட்டார்னு கிளம்பிட்டேன். நான் கிடைச்ச வாய்ப்பை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பினதும் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா மழையெல்லாம் இல்லை. கோயிலுக்கு போனோம், பார்த்தோம். உள்ளக்கெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, எடுக்கவும் கூடாது. வெளியில் உற்சவர் உள்ளக்க குடைவரை கோவில் தான் அது ஆற்றில் மூழ்கும் ஆறுமுகன் கோவில்னு சொல்லி அத்துங்கிற தலைப்பில் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் நான். போய் பாருங்கள் சக்தி கிச்சனில். அப்போ பார்த்திங்கன்னா உள்ளக்க குடைவரை கோவில் அப்படியே தான் இப்போ இருக்கிற பாறையிலேயே தான் அப்படியே தான் செதுக்கி இருக்கிறாங்க. பூமியிலேருந்து வர்ற பாறையில் தான் அந்த முருகன் சிலையே, மூலவர் சிலை செதுக்கி இருக்கிறாங்க. அது தனியாக கிடையாது. அதனால் இந்த நேரத்தில் உற்சவர் சிலை அப்புறம் முக்கியமான சில பொருட்களை எடுத்துகிட்டு போய் கரையில் வச்சு, கரையில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே வச்சு பூஜைகள் செய்வாங்களாம். இந்த ஆற்று நீர் வடிஞ்ச பிறகு தான் இங்கே மறுபடி சுத்தப்படுத்தி பூஜைக்கு உண்டான காரியங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் என் பையன்கிட்ட கேட்டப்போ திடீர்னு சரின்னு சொல்லிச்சு. கிளம்பியாச்சு. நாங்கள் போனப்போ மழை இல்லை, நாங்கள் கிளம்பும்போது தூறல் போட்டுச்சு. அப்படியே தூறலில் நனைஞ்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த பிறகு இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜங்ஷன், நெல்லை ஜங்ஷன் தான் இப்படி தண்ணியில் மூழ்கி கிடக்குது. நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் அந்த மழை தூறல் தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சு. அன்றைக்கி நைட்டு பூரா மழை பெஞ்சிச்சு. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையும் விடாத மழை, இடைவிடாத மழை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. டேமை திறந்துட்டாங்க. டேமை திறந்ததும் அப்படி படிப்படியாக தண்ணி ஏறி முருகன் கோவில் மூழ்கிருச்சு. அந்த மேல் கோபுரம் மட்டுமே தெரியும். எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது நீ இவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே, வா பாரு, பார்த்துட்டு போய் என்னோட தரிசனத்தை வாங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கம்பத்துக்கு வலது பக்கம். இது வேற இடம், இன்னொரு தரம் வரும். இந்த கம்பத்துக்கு வலது பக்கம் தெரியுது பாருங்கள், அதுதான் அந்த கோபுரம். வா பார்த்துட்டு போன்னு என்னை வரவழைச்சி தரிசனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணிக்குள்ளே இறங்கின அந்த முருகன் இந்த இருக்கார் பாருங்க. இந்த இருக்காரா, தெரியுதா? கோபுரம் மட்டும் தெரியுதா? என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? அந்த தண்ணி மூழ்கிறது கூட எனக்கு அதிசயமாக தெரியலை. இந்த 2 நாளைக்கு முன்னாடியே என்னை கூப்பிட்டு பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்தது. அந்த சம்பவம் எனக்கு மறக்கவே முடியாது. கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்ததுன்னு சொல்லுவாங்க, குழந்தையின் வடிவிலே யார் வந்ததுன்னு சொல்லி. அவர் தான் என்னை கூப்பிட்டு, என் பையன் வாயால் என்னை கூப்பிட்டு போய் வர வச்சு தரிசனம் கொடுத்து அனுப்புனார். கண்டிப்பாக ஒரு தரம் தண்ணி வடிஞ்ச பிறகு போய் மறுபடியும் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். உங்கள் பகுதிகளில் வெள்ளம் எப்படி இருக்குது? தண்ணி வடிஞ்சிச்சா? சாப்பிட எதுவும் கிடைக்குதா? எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் வடிஞ்சிருச்சா? சாப்பிட எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குதா? வேலைக்கு போகிற அளவுக்கு சீராயிருச்சா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
எல்லாரும் நல்லா இருக்கணும். இனிமேல் ஒரு புயல் வரவோ ரொம்பவும் மழை பெஞ்சு விவசாயத்தை அழிக்கவோ மக்களை இருப்பிட கஷ்டப்படுத்தவோ கூடாது. சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.